ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று இந்த புத்தாண்டு திருநாளில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று ஆனந்த நல்வாழ்வு, ஆரோக்கிய நல்வாழ்வு, ஐஸ்வர்ய நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத சுவடுகளில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு வரும் தான். அது ஆங்கில புத்தாண்டா இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டா இருந்தாலும் சரி, எந்த புத்தாண்டாக இருந்தாலும் சரி, நாம் அந்தந்த புத்தாண்டு தினத்தில் ஒரு ரிசல்யூஷன் எடுப்போம். நிறைய பேர் எடுப்பாங்க, இனி இந்த மாதிரி இருக்கணும், நாளையிலிருந்து இந்த மாதிரி பண்ணணும், இந்தந்த வழிவகைகளில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வைராக்கியமாக இருந்தால்தான் நாம் எண்ணியதை எண்ணியாங்கு பெற முடியும். அந்த வைராக்கியம் இல்லைன்னா பெற முடியாது. இந்த வைராக்கியத்தோடு சேர்ந்து குரு பக்தியை நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அந்த குருவிடம் சரணாகதி அடைந்து விட வேண்டும். நம்முடைய முயற்சி, நம்முடைய உழைப்பு, நம்முடைய சிந்தனை எப்படி இருந்தாலும் சரிங்க, நீங்க ராக்கெட்டே விட்டாலும் சரி, பெரிய சயின்டிஸ்டா இருந்தா கூட சரி, இல்ல சாதாரண எளிய வேலை செய்தா கூட சரி, நீங்க என்ன செய்தாலும் அந்த ஒரு வேலை செய்துவிட்டு, அந்த ஒரு முயற்சி செய்துவிட்டு, இந்த முயற்சியின் விளைவுகள் நல்லபடியாக அருளி தர வேண்டும் குருராஜா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப அவர் எடுப்பார் கையில பெண்ணை, உங்களுடைய வாழ்க்கையின் மேப் வரையறதுக்கு ரோட் மேப் போடுவாருங்க, எப்படி போடணும்னு சொல்லிட்டு. நீங்கள் அவர் மீது வைக்கின்ற அந்த ஆத்மார்த்தமான பக்தி மட்டுமே உங்களுக்கு வேண்டியதை பெற்றுத்தரும். தனித்துவமாக நின்று நீங்கள் பிரார்த்தித்து அவரிடமிருந்து உங்களுக்குரிய அனுகிரகங்களை பெறலாம். அக்கம் பக்கம் பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இந்த கடையில இந்த பொருள் வாங்கினா நல்லா இருக்கும், அந்த கடையில பொருள் வாங்கினா நல்லா இருக்கும், அங்க நல்லா இருக்கும், இங்க நல்லா இருக்கும், இங்க வாங்கின சரியில்லை, இந்த மாதிரி செய்திகள் தகவல்கள் எல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விட்டு என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு, என்னுடைய அடுத்தடுத்த கட்ட பயணம் இருந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது குருவாய் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை நான் ஏற்றிருக்கிறேன். அவர் எத்தனையோ கோடானு கோடி லட்சோப லட்சம் மக்களுக்கு தம்முடைய அருளையும் ஆசைகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் ஒருவனாக நானும் இருக்கிறேன். நிச்சயம் எனக்கும் அவர் நல்வழிகளை பெற்று தருவார் அப்படின்ற எண்ணத்தை ஸ்ட்ராங்கா உங்களுக்குள்ள இருக்கணும். முதல்ல இருந்ததுன்னா என்ன வேணாலும் பண்ணிடலாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், என்ன வேணாலும் வாங்க முடியும். அதுதான் சூட்சமம். எல்லாருக்குமே சாவி கொடுத்து எல்லாருமே போய் கதவை தரங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ் ஓபன் பண்ணிட முடியாது. யார் முயற்சியோடு, யார் ஒரு நல்ல தியானத்தோடு, யார் ஆத்மார்த்தமான அன்போடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் செயற்கரிய செயலை செய்துவிட முடியும். இல்லைன்னா முடியாது, வாய்ப்பே கிடையாது. இல்லைன்னா போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கை நிறைய சுண்டல் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். அதற்கு மேல வாழ்கின்ற வாழ்க்கையில் என்னுடைய காலடி தடத்தை நான் இந்த பூமியில் விட்டு செல்ல வேண்டும். 10 11 வந்தோம், வென்றோம், சென்றோம் அப்படிங்கிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். 10 11 வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம், இதுதான் சொல்லணும். அந்த மாதிரி நான் இருக்க தயார் கிடையாது. நான் எடுத்த பணி, நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு தனி முத்திரை பதிப்பேன். எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க, அது நான் இந்த தனியானால் மார்க் பண்ண முடியும். அந்த துறையிலே நிச்சயமாக இனி வரும் சந்ததிகள் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்தாங்க, நிச்சயமா அவர்களை மாதிரி வந்து இந்த வேலை செய்வதற்கு யாருமே கிடையாது அப்படிங்கிற தனித்துவமான பெயரை எடுக்கிறது தாங்க சேலஞ்சுங்க. அதுதானே சேலஞ்ச். எல்லாரும் தான் தேடுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், போறோம் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. அதுவல்ல வாழ்க்கை. அது வாழ்க்கை கணத்துக்கணம் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. நம்ம மனமும் அதனோட சேர்ந்து மாறிட்டு இருக்கு. அது நம்ம இயக்கக்கூடாது, நாம் தான் காலத்தை இயக்க வேண்டும். இந்த காலத்தில், இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியை குருராஜரிடம் ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு அந்த செயலை, அந்த காலத்தை உங்களுக்குரியதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியே கால நகர்த்தி நம்மளை போறது கிடையாது. எல்லாமே காலம் அது விருப்பத்திற்கு அது கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய காலத்தை நாம் தான் எடுத்து செல்ல வேண்டும். குருராஜர் இருக்கிறார், மகாபிரபு இருக்கிறார். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய உழைப்பு எல்லாமே நீங்க செய்துட்டு அவர்கிட்ட வந்து அதுதாங்க சூக்ஷ்மம் இந்த உலகத்துல. அது தெரியணும், அது முக்கியமா. ஆனா அது வரணும். அது எல்லாருக்குமே வராது. அங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை, சிக்கல் இருக்கு. எல்லோருமே அதனை எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கு பிராப்தம்னு ஒண்ணு இருக்கு. பிராப்தம், அதற்கு உண்டான அனுகிரகம், ஆசிகள், அருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
உங்கள் வாழ்க்கை என்னாலும் பொன்னாளாகத்தான் இருக்கும். நம்ம டெஸ்டினி இங்கிருந்து நான் சென்ட்ரல் போகணும்னு நினைக்கிறேன். நான் எந்த ஸ்டேஷன்ல வேணாலும் இறங்கிட முடியும். என்னால இறக்கி விடப்பட முடியும். இறங்கிடலான்றதை விட இறக்கி விடப்பட முடியும். ஆனா நான் இறங்கறதுக்கு வரல குருராஜா. ஒவ்வொரு ஸ்டேஷன்ல என்னென்னமோ கிடைக்கும். இது விற்பாங்க, அது விற்பாங்க, வித்தை காமிப்பாங்க, கண்கவர் பொருட்கள் விற்கப்படுவார்கள். இது ரொம்ப கம்மியா கிடைக்குது, இதை வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க, இதுதான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்ல நான் எது பார்த்தாலும் அந்த ஸ்டேஷனில் இறங்குவது என்னுடைய வேலை கிடையாது. உங்கள் நாமத்தை சொல்லிக்கொண்டே வந்து ஏதோ ஒரு கேளிக்கைகளை பார்த்து அதிலிருந்து இறங்கி போக நான் தயாரில்லை. எல்லாம் பார்த்த இடத்திலேயே நிறுத்திவிட்டு உங்களது பொற்பாத கமலங்களை நோக்கி நான் அந்த டெஸ்டினிக்கு வரேன். அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, அந்த இடத்திற்கு வருகிறேன் அப்படிங்கிறத நினைச்சுக்கணுங்க. அதை நினைத்து கொண்டால் அதுதான் இன்ட்ரோஸ்பெக்டிவ் ஜர்னி. நாம் உள்ளுக்குள்ளாக பயணித்தல். நிஜம் எது, எது நிஜம், எது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இங்க கிடையாதுங்க. இப்ப இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நான். இப்போ அடுத்த 100 ஆண்டுகளில் இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நான் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பேனா, இல்லை நீங்க உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்களா? வாழ்க்கை இவ்வளவு ரொம்ப ஒரு தற்காலிகத்தனமாக இருக்கும்போது அதை யாருமே முழுமையாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. நாம் அப்படி தற்காலிகத்தனமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் நினைக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, இன்னும் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். இன்னும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயார் நிலையில் நாம் இருப்போம். மற்றவருக்கு புரோபகாரம் செய்வதில் நாம் முன்னேறி செல்வோம். மற்றவருக்கு நல்லது செய்வதில் வாங்க சக காலத்தில் சக மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாங்க நாங்க ஹெல்ப் பண்றோம், வாங்க ஏதோ ஒன்று நம்மால் முடிந்தது. பணம் காசு மட்டுமே உதவியாகாது. வேறு ஒரு கை இப்படி போங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் உதவிதான். அதனால இந்த புத்தாண்டிலிருந்து நிச்சயமா மற்றவர்களுக்கு குருராஜனின் நாமத்தால் நம்மால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகள் நிச்சயமா நம்ம செய்யணும். ஒரு காட்டுல ஒரு குருநாதர் தன்னுடைய சிஷ்யர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அது ஒரு காடு. போயிட்டு இருக்காங்க, அடுத்த ஊருக்கு போறாங்க. அந்த காட்டின் வழியா தான் போய் ஆகணும். அது ஒரு மாலை நேரம். அந்த மாலை நேரத்துல சிஷ்யர்கள் ஒரு 4 பேர் இருப்பாங்க. குருநாதர் முன்னாடி போறாரு. குரு எதனா அட்வைஸ் பண்ணுவார் திடீர்னு. குருவே, வாழ்க்கையின் வழிநடத்தல் பற்றி இன்னைக்கு ஒண்ணுமே சொல்லலையே, காலையில இருந்து ஏதோ ஒரு சிந்தனையாவே போயிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது, இங்க காடு இருள போகுது, விளக்கெல்லாம் நாங்கள் தயார் பண்ணி வச்சுட்டோம். ஏதாவது எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வழி நடத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஷ்யர் அவர்கிட்ட கேட்கிறார். குருநாதர் சொல்றாரு, இன்னொருவரிடம் அமர்ந்து குருநாதர் சொல்றாரு, இன்னொருவரிடம் அமர்ந்து இன்னொருவர் வாங்கி கொடுக்கும் அல்லது இன்னொருவர் கொடுக்கும் உணவை நீ அவரோடு அமர்ந்து உண்ணும் பொழுது கடைசி பருக்கை உணவு வரை உண்ணாதே அப்படின்னு சொல்றாரு. சிஷ்யனுக்கு ஒன்றும் புரியல. பக்கத்தில் இருக்க ஆளை கேட்குறான், என்னப்பா சொல்றாரு குருன்றாரு. என்ன சொல்றாருன்னா புரியலையே அவனுக்கு. எங்கன்னா போற ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ற, வேற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தராங்க, யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாங்க, இல்லை எங்கேயோ சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னாலும் கூட அந்த கடைசி பருக்கை சாப்பாடு வரைக்கும் வழிச்சு சாப்பிடாதன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா எனக்கு என்ன தெரியும், குருக்கிட்டே கேளு அப்படின்னு இன்னொரு சிஷ்யர் சொல்றாரு. உடனே இந்த சிஷ்யன் கேட்குறான், குருவே இது எங்களுக்கு விலகலை அப்படின்னு. இதை யோசித்து பார், அது உன்னுடைய சிந்தனை பல்வேறு விதமான முடிவுகளை அந்த சொற்றொடரிலிருந்து பெற்றுத்தரும். யோசித்து பாருங்கள். இதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த குரு சொன்னதே யோசித்து பாருங்கள். நிச்சயமா அந்த கடைசி பருக்கை உணவு வரை சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் வச்சிடணும் அப்படின்னு அர்த்தமா, இல்லை சாப்பிடலாமா அப்படிங்கிறத உங்களது சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். நீங்க வேணும்னா மறுபடியும் இன்னொரு முறை இதை பேக்கில் மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்க. சரி, ஓகே. நடந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது இரவு நேரம் வந்தது. இரவு நேரம் வந்த பிறகு ஒரு விளக்கு வச்சிருக்காங்க, விளக்கு ஏற்றுகிறார்கள். அந்த விளக்கு அந்த தீபம் எரிஞ்சிட்டே வருது. கொஞ்சம் தூரம் போறாங்க, மறுபடியும் அந்த தீபம் காற்றினால் அது அணைந்து போகுது. மறுபடியும் அந்த தீக்குச்சினால் மறுபடியும் அந்த தீபம் ஏற்றப்படுகிறது, மறுபடியும் அணைந்து விடுகிறது. இவங்களால கிராஸ் பண்ணி போக முடியல. அந்த காட்டுல பயங்கர காத்து அடிக்கிறதுனால போக முடியல, ஒரே இருட்டாய் போகுது. இந்த சிஷ்யர்களால எங்கிருந்து எப்படி நகர்ந்து எப்படி போறது அப்படின்னுட்டு தெரியல. உடனே குரு கிட்ட கேட்குறாங்க, குருவே இங்க ரொம்ப இருட்டாயிட்டு இருக்கு, நம்ம எப்படி போறதுன்னே தெரியல, இங்கே தங்கிடலாமா? தங்கவும் முடியாது, ஒரு பூச்சிகளாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னோன்னே, இந்த காடு பூச்சி இதெல்லாம் பார்த்தோன்னா தான் ஞாபகம் வருது நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கூட காற்றின் வழியாக இந்த தேச சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர்கள் உணவுகளுக்காக அங்கு இருக்கக்கூடிய கீரைகளை பறித்து சாப்பிடுவார்களாம்.
கீரைகளை சமைச்சு சாப்பிடுவாங்களாங்க? இப்ப கூட நிறைய பேர் சொல்வழி கேள்வியாக இது நாம் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். முளைக்கீரை அப்படிங்கிறது வந்து நம்முடைய குருராஜருக்கு மிகவும் பிடித்த உணவாக, அவர் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவாக அவருடைய அந்த உணவு பட்டியல்ல இருந்திருக்கு. அவர் சன்னியாசி தான், அவர் எதற்கும் பிரியப்பட்டவர் அல்ல, ஆசைப்பட்டவர் அல்ல. ஆனா அவருடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம், அவருக்கு வந்து ஒரு பூரி பாயாசம் பிடிக்குமே, என்னுடைய குருராஜர் பூரி பாயாசம் நல்லா சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இனிப்பு பாயாசம் செய்து வைப்பது, இல்ல வேறு ஏதாவது அவருக்கு பிடித்தமான விஷயங்கள் அவர் சாப்பிடுகிறாரோ இல்லையோ, அவருக்காக நாம் அவர் மீது இருக்கக்கூடிய அன்பை காட்டக்கூடிய வகையில நிறைய பக்தர்கள் இந்த மாதிரி அவர்களுக்கு வந்து குருராஜருக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறார்கள். அதுல ஒரு கீரை, அந்த காடுன்னு சொன்னோன்னே அந்த கீரை என்னுடைய நினைவுக்கு வந்துருச்சு, அந்த முளைக்கீரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த குருநாதர் என்ன பண்றாரு, இந்த விளக்குல ரொம்ப இருட்டா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் அப்படியே நின்று அவர் தன்னுடைய ஜபமாலை எடுத்து உள்ளுக்குள்ளாக அவருடைய குருவை பிரார்த்திக்கிறார். இவரே ஒரு குரு, இவருடைய குருவை பிரார்த்தித்து அந்த ஜபமாலையை உருட்டுறார். சிஷ்யர்களா உட்காந்து பார்த்துனே இருக்காங்க. ஒரு சிஷ்யர் கேட்குறான், இவர் என்னடா இவர் காலையில் என்ன சொன்னாரு, யாருன்னா சாப்பாடு போட்டால் முழுசும் சாப்பிடாத கொஞ்சம் வச்சிருன்னு இருக்காரு, இனாமாக வாங்கி சாப்பிடும்போது என்னன்னு சொல்றாரு, இங்கிருந்து அங்கே போறதுக்கு வழியும் சொல்லலை, எப்படி போகிறதுல இருட்டா இருக்கு, பூச்சி வேற கடிக்குது, எங்க போறது தெரியலையேன்னு யோசித்தோடனே குருநாதர் திடீர்னு கண்ணு திறக்கிறார். கண்ணு திறந்தோடனே பக்கத்தில் ஒரு செடி இருக்கு. அந்த செடியில் என்ன பண்றாரு, அந்த செடியில் போயிட்டு அப்படி கை வச்சோடனே அந்த செடி ஒளிர ஆரம்பித்து விடுகிறது. ஒளிரன்னா வெளிச்சம் வந்துடுது அந்த செடியிலிருந்து. பின்னால் நடந்து வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த வெளிச்சமான அந்த ஒளியிலிருந்து பின்னால் வரக்கூடிய இந்த சிஷ்யர்கள் நடந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போவாங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் போறாரு, இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செடியை தொடுறாரு. தொட்டோடனே அந்த செடி ஒளிர ஆரம்பிச்சது. அந்த வெளிச்சத்தில் நகர்ந்து செல்கிறார்கள். இப்படியே அந்த காட்டை கடந்து ஏறக்குறைய விடியல் நேரத்தில் அந்த காட்டின் எல்லையை அடைந்து விடுகிறார்கள். அப்ப சிஷ்யர்கள் கேட்குறாங்க, குருவே எப்படி குருவே இது வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள், குருஜி சொல்றார் அந்த நேரத்துல, நீங்கள் உங்களுடைய குருவை ஆத்மார்த்தமாக நினைத்து அவரை நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது, அவருடைய பொற்பாத கமலங்களை நினைத்து பிரார்த்திக்கும் பொழுது, இருளாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்வு நிச்சயம் பிரகாசிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அவர் மீது ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை வைக்கிறீர்கள், எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த அவர் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இவையெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் தடை என்பது கிடையவே கிடையாது. அவநம்பிக்கையும் நடக்குமா நடக்காதா என்கின்ற தற்காலிக இந்த ஆசிலேஷன் மைண்டுன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களை ஒரு இடத்தில் பற்றி கொள்வதை, அதாவது குருவின் பொற்பாத கமலங்களை பற்றி கொள்வதிலிருந்து உங்களை விடுவித்து மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை குழப்பத்தில் ஆழ்த்தி பல்வேறு கேளிக்கைகள், தகாத செயல்கள், தேவையற்ற செயல்கள், போகக்கூடாத பாதைகளுக்கு உங்களை செல்ல விட்டு கடைசியில் முற்றுச்சந்தில் நிறுத்திவிடும் இந்த வாழ்க்கை பயணம். மனம் அவ்வளவு தந்திரமானது, கவனமாக இருக்க வேண்டும். இப்போது நான் என்னுடைய குருவை பிரார்த்தித்தேன். குருவுடைய பெரும் கருணையினால் ஒரு செடியை தொட்டவுடன் அந்த செடி வெளிச்சத்தை தந்து ஒளிர்ந்து நின்றது, நாம் அந்த பாதையை கடக்கும் வரை. அப்படிங்கிற மாதிரி குரு சொன்ன உடனே இந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரே வந்து ஆச்சரியம், சந்தோஷம். இதுதான் இந்த ஸ்டோரி. என்னன்னா, நாம வந்து நம்முடைய குருநாதரை உள்ளுக்குள் நன்றாக பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையானவை அனைத்தும் நிச்சயமாக, அது எவ்வளவு இருளாக இருந்தாலும் சரிங்க, அந்த இருள் நீங்கி அந்த வெளிச்சம் பிறக்கும் நிச்சயமாக. அதனால குருவை உங்களது மனதினுக்குள் வைத்து என்னாலும் பிரார்த்தனை செய்யுங்கள், நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள், சரணாகதி பக்தியுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். அக்கம் பக்கம் பார்த்து கொண்டே பிரார்த்தனை செய்யாதீர்கள். சொல்வதையெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய நீங்கள் சென்று சேர வேண்டிய இடத்தில் அந்த லட்சிய பாதையும் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று தமிழ் புத்தாண்டு தினம். நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர்களுடைய வாழ்வியலில் பெரும் பகுதியான நாட்கள் இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பரிபூரண அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கப்பெற்று அடுத்த வருடம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இந்த வருடம் உங்களது பிரார்த்தனை அவரிடம் சமர்ப்பணம் செய்யுங்கள். அடுத்த வருடம்
புது தமிழ் வருடம் வருவதற்கு முன்னால் இந்த வருடத்திலே உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். அதற்கு நானும் சேர்ந்து உங்களோடு அவரிடம் பிரார்த்திக்கின்றேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். ஈஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திர முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திர முகாரவிந்தம்.